வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். பணம் சம்பாதிக்கணும், பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும், எல்லாருக்கும் பணம் என்பது பெரிய இலக்கு. பட் அந்த பிஸ்னஸில் நம்ம அதை சம்பாதிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல நம்மளுடைய மணி மைண்ட் செட்டை மாற்றாம நம்மளால பெரிய அளவு பணத்தை சம்பாதிக்க முடியாது. பிஸ்னஸ் என்பது ஒரு ஜேர்னி. அது நம்மளோட ரியல் வெல்த்தை கிரியேட் பண்ணணும். பண்ணுதா? உண்மையான ஒரு சொத்தை கிரியேட் பண்ணுதா? இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு கடனோ கமிட்மெண்ட்டோ எது வேணா இருக்கலாம். உங்களுடைய கரண்ட் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்றேன், மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் பணக்காரனா ஆகணும் அப்படின்னா ரெண்டு சக்சஸ் டிப்ஸ் நான் சொல்றேன். ஒன்னு, உங்களோட மைண்ட் செட்டை மாத்துங்க. ரெண்டாவது, உங்களுடைய பண பழக்க வழக்கங்கள், மணி ஹேபிட்ஸை மாத்துங்க. இதுதான் ரியல் சக்சஸ்க்கு உங்களை கொண்டு போய் விடும். என்னென்ன விஷயங்கள் பண்ணா நம்மளுடைய மணி மைண்ட் செட் மாறி நம்ம பண பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம உண்மையாலுமே இந்த ரியல் வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே தான், நம்ம முடிவு பண்ணிட்டோம். சரியா? நான் வந்து ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் பண்ண போகிறேன். அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்னு யோசிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடிக்கணும். எப்படி பணத்தை சம்பாதிக்க போகிறோம், நம்மளோட பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம், கடனை எப்படி அடைக்க போகிறோம், எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. பட் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் இப்போதைக்கு ஜீரோவாக இருக்கலாம், நிறைய கடனோட இருக்கலாம், கமிட்மெண்ட்டோட இருக்கலாம். அதை பற்றி கவலையெல்லாம் இல்லை. யூனிவர்ஸோடைய விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது தரணும்னு அது முடிவு பண்ணுது. அதை கேட்பதற்கு ஃபுல் ஃப்ளெஜ்டு மென்டாலிட்டியோட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு கட்ஸ் இருக்கணும். என்னோட தேவை இது, எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நம்ம அதை கேட்க போறோம். எப்படி நம்ம கேட்க போறோம்? சரி, யூனிவர்சிட்டியை கேட்டுட்டு இருந்தா கிடைச்சிருமா? அதற்கான ஆக்ஷன் பிளான் என்ன? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இது வரைக்கும் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, ரைட், புதுசா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு வெல்த் அக்கௌண்ட் நீங்க வச்சுங்களேன். எனக்கு நிறைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, நிறைய கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு. எதுக்கான ஒரு புதுசான கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும், இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பட் நீங்க ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் எல்லாமே பணம் இருக்கோ இல்லையோ, நீங்க கமிட்மெண்ட்ல இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. பட் நம்ம புதுசா ஒரு வெல்த் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போறோம். சரியா? எது வந்து ஜீரோ பேலன்ஸோ கம்மியான பேலன்ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசிஷன். பட் இதோடைய ரிசல்ட் அடுத்த 90 நாட்கள்ல உங்களுக்கு தெரியும். அது என்ன? ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டையோ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையோ ஓபன் பண்ணல. என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க? நீங்க ஒரு வெல்த்தி கரண்ட் அக்கௌண்ட், வெல்த்தி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் பணக்காரனாக போறேன் அப்படின்றத நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்க. ஒரு பேங்க்கு தெரியும், எக்ஸிக்யூட்டிவ் தெரியும், உங்க ஃபேமிலில தெரியும், உங்களுடைய எல்லாத்துக்கும் தெரியுது. முதல்ல யூனிவர்ஸ்க்கு தெரியுது. நீங்க கமிட் ஆயிட்டீங்க. எதுக்கு? ஒரு வெல்த் அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ண போறேன். ரைட்? அதுக்கு நான் கமிட் ஆகிறேன். ரைட்? அடுத்தது, நான் அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்றேன். பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ப்ராசஸை நான் ட்ரஸ்ட் பண்றேன். என்னால முடியும், பணக்காரன் ஆக முடியும். அதற்காக தான் புதுசா இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதை யோசிக்கும் போது என்ன நினைக்கிறீங்களா? வெல்த்தி மைண்ட் செட், இந்த மணி மைண்ட் செட்ல வெல்த்தி மைண்ட் செட் உங்க மைண்டுக்குள்ள வரும்போது நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, நான் பணக்காரன் ஆக போறேன், பணக்காரன் ஆக போறேன், பணக்காரன் ஆக போறேன். எதற்கு இதுக்கு 3 தடவை நான் சொல்றேன்? இந்த நேரங்களில் தான் எந்த ஒரு செயல் பண்ணாலும் செயலுக்கு முன்பும் பின்னும் நீங்க இந்த சுய கட்டளைகளை சொல்லணும். இதுல என்ன சுய கட்டளை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நான் தகுதியானவன், அவ்வளவுதான். என்னுடைய பினான்சியல் அபண்டன்ஸுக்கு நான் தகுதியானவன், நான் அதை எதிர்பார்க்கிறேன், எனக்கு அதுக்கு உரிமை இருக்கு, அவ்வளவுதான். நான் இந்த பணக்காரனாக போறேன், மிகப்பெரிய சொத்தை எனக்கும் என் ஃபேமிலிக்கும் சேர்க்க போறேன், நான் இந்த சமுதாயத்தில் பெரிய பிசினஸ் எம்பையரை கிரியேட் பண்ண போறேன், நான் பணக்காரன், நான் செல்வந்தன் அப்படின்ற பினான்சியல் அபண்டன்ஸை நோக்கி நம்மளுடைய டிராவல் இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அதற்கு நான் தகுதியானவன். ரெண்டாவது, என்னால கம்ப்ளீட்டா ஒரு பினான்சியல் ஃபவுண்டேஷனை செட் பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும். என்னுடைய நோக்கம் என்ன? கம்ப்ளீட்டா ஒரு ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன். பிசினஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் தேவைப்படுது. அது ஃபினான்ஸும் பீப்புளும் தான். அந்த ஃபினான்ஸையும் பீப்புளையும் சரியா ஹேண்டில் பண்ணிட்டா நாம ஒரு எம்பையரை கிரியேட் பண்ண முடியும். அதனால நான் பில்ட் பண்ண போறேன், கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ண போறேன். இந்த லாஸ்ட் ஒன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பணத்தை சேர்ப்பதில், சொத்துக்களை சேர்ப்பதில், பிசினஸை டெவலப் பண்ணுவதில் பாசிட்டிவா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில எங்கேயுமே நெகட்டிவ் இல்லை. நான் தோற்று போகல, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுதான் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட்? பணத்தை, சொத்தை, பிசினஸோட வெற்றியை சேர்ப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு, ஒரு பிசினஸ் எம்பையரை கிரியேட் பண்ணுவதற்கு என் லைஃப்ல நெகட்டிவா எதுவுமே கிடையாது. நெகட்டிவ் மனிதர்கள் கிடையாது, நெகட்டிவ் இன்சிடென்ட் கிடையாது. நான் இது வரைக்கும் ஒரு டாட் கூட நெகட்டிவா ஆனதில்லை, ஆகவும் மாட்டேன், ஆக முடியாது. எதற்காக இந்த சுயக்கட்டளை நான் சொல்றேன்னா, வெறும் சுயக்கட்டளை சொல்ல, எனக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வச்சுக்கிட்டேன். நான் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறேன். ரைட்? பிசினஸ் அக்கௌண்ட்ல என்ன, கரண்ட் அக்கௌண்ட் என்ன, சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ன, நீங்க வந்து உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கேளுங்க. இது ஒரு பூஸ்ட் அப் நம்மளோட மைண்ட் செட் கொடுக்குது. ரைட்? ஒரு ஆக்ஷன் ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு சுய கட்டளையை தூக்கி போடுறேன் உள்ள. நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். ரைட்? எனக்கு நானே சொல்லிக்கிறேன், என்னை மத்தவங்க நம்பணுன்ற அவசியமே கிடையாது. ரைட்? நான் வெல்த்தி ஆக போறேன். ரைட்? இதற்கு என்ன தடைகள் வந்தாலும் நான் உடப்பேன்.
இப்போ கடனோட இருக்கலாம், கமிட்மெண்ட்டோட இருக்கலாம். ஆனால் புதுசான ஒரு அக்கௌண்ட் போகும்போது இப்போ எனக்கு பணம் தேவை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அந்த பணம் முதலீடு என்னவா மாற போகுதுன்னு பாருங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் கிடையாது. ஒருவேளை இருந்திருக்கலாம், இப்போ இருந்தது இல்லை. எப்படி நீங்கள் நினைச்ச காசை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கு, அல்லது நீங்க நினைச்ச காசை இல்லை, உங்கள்கிட்ட கடனோட இருக்கீங்க, கமிட்மெண்ட்டோட இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லை, நிதி ஒழுங்கினத்தோட இருக்கீங்க, அதனால பணம் வரல. பணம் யாருக்கு வரும்? நிதி ஒழுங்கோட இருக்கவங்களுக்கு தான் வரும். சிம்பிள். பட்ஜெட் போட்டு வேலை செய்றீங்களா? கணக்கு வழக்குகளை எழுதுறீங்களா? எவ்வளவு வருது, எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு போகுதுன்னு தெரியுதா? ஒண்ணுமே கிடையாது. கோல்டன் அவர் டைரி எடுத்து அது கீழே கடைசியா கொடுத்துருப்போம் 3 பாயிண்ட். அதை மட்டும் 90 டேஸ் நீங்க சரியா செய்யுங்க. வேற எதுவுமே பண்ணணும். கோல்டன் அவர் 10 கான்செப்டை விட்டுருங்க. கோல்டன் அவரே பண்ண தேவையில்ல. கடைசியா அந்த டைரியில் இருக்க 3 விஷயத்த எழுதிட்டே வாங்களேன். அது உங்களை மைண்டை டியூன் பண்ணும். புரியுதா? ஓ, இந்த லெவலில் நம்ம இருக்கோமோ அப்படின்னு. நம்மளுடைய நிலை நிறைய பேருக்கு தெரியல, ஃபினான்ஷியல் கண்டிஷன் தெரியல. அதை மாத்துங்க. உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு, இது தெரியாம நீங்க பிசினஸ் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா வெல்த்தை பில்ட் பண்ணா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் முக்கியம். சரியா? இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்ல என்ன பண்ண போறீங்க, என்ன டவுட்ஸ் இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். See you on top.